வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தொகைகளை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா விதமான செய்தியிலையும் கொடுத்துட்ருக்கோம். ஓரளவுக்கு முன்னாடியே சொல்கிறோம், ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி ஒன்றிய அரசு பாஜக எதுவுமே தரல அப்படின்னு இன்றைக்கி திமுக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி, இந்திய ஒன்றிய தணிக்கைத்துறை தெரியும். அவங்க யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, திமுக உடனே இல்லை ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு அது தவறுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏற்கனவே இதே தணிக்கைத்துறை தான் இன்றைக்கி சிஏஜி அறிக்கை என்ன சொன்னிச்சு, நெடுஞ்சாலைத்துறை, மருத்துவம், அப்புறம் டோல்கேட், இதிலலாம் பிஜேபி அரசாங்கம் மிகப்பெரிய மோசடியை செஞ்சிருச்சிருக்காங்கன்னு சிஏஜி அறிக்கை ஏற்கனவே சொன்னிச்சு. அப்போ யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தான் அவங்க ஒரு விவரத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த விவரம் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் இல்லை, பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு. அதாவது பிஜேபி ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பணத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்தை வாங்கிட்டு வேலையே பார்க்கல. வேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்று செய்ய சொன்னால் இவங்க இன்னொன்று செய்கிறாங்க. இதில் பெரிய அளவுக்கான மோசடி நடந்திருக்கு. அப்போ இதை விசாரிப்பதற்காக ஒரு குழு இப்போ அமைச்சரை விசாரிக்க போகுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி பிரச்சனை, பொன்முடி பிரச்சனை, துரைமுருகன் பிரச்சனை, எவ்வளோ நேரு அவர்கள் பிரச்சனை, ஜெகத் ரட்சகன் எல்லாம் வளையத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு அமைச்சரா, அப்போ சீக்கிரமே பதவி பிரமாணம் இன்னொன்று நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது. திமுகவுக்கு தொடர்ந்து சிக்கல் தான். நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளோ சிக்கல் இல்லை திமுக. கண்டிப்பாக திமுக தான். ஆனால் பார்த்தா தினந்தோறும் பிரச்சனை. அந்த பக்கம் பார்த்தா பீர் விருந்து வைக்கிறாங்க, அது சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல். பொன்முடி மேட்ரு மிகப்பெரிய அளவு வைரல். அந்த கோவோன்னு ஒரு பாடகர் பாடகர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு திமுக அப்படி சொல்கிறது, திமுக பணம் வாங்குறவர்னு சொல்லலாம். அவர் விஜயை பற்றி பேசிய அந்த விஷயம், இதெல்லாம் எவ்வளோ தரம் தாழ்ந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக சில வேலைகளை பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. இன்னொன்று நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இப்போ பிஜேபி பணம் கொடுக்குது அப்படிம்போது தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் செயல்படுத்தலைன்னு அது சொல்கிற அதே நேரத்தில் பிஜேபி நல்ல கட்சியானா இல்லை பிஜேபி யோக்கியமான கட்சி நம்ம எப்பயுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா புதுசாக நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பழைய பதிவை பார்த்தீங்கன்னா தெரியும், பாஜக அப்படிங்கிறதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை நமக்கு. அது இந்தியாவை குட்டிச்சவராக வேண்டிய கட்சி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க செஞ்சதை ஒத்துக்கணும் இல்லை, நிறையா செய்யாமல் விட்டுருக்காங்க. ஆனால் இது நிதி கொடுத்தும் இந்த நிதி எங்கே போச்சு, இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரை விட்டு எடுத்தாச்சு. ஆனாலும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய டெண்டர்லாம் இப்படியே கொடுத்து கல்லா கட்டிட்டாங்கன்னு வரக்கூடிய செய்திகள். சொன்னது யார்? வெளிக்கட்சிலாம் இல்லை, திமுக இருக்கவங்க தான். அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகவும் நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், செந்தில் பாலாஜி பதவி போயிடுச்சுன்னு பெரிய மகிழ்ச்சி. அப்பா, இனிமேல் செந்தில் பாலாஜியால் நமக்கு தொந்தரவு இருக்காது. ஏன்னா அவர் அமைச்சராக இருக்கும்போது எல்லாமே அவர் கண்ட்ரோல், அவங்க ஆட்கள்லாம் சம்பாதிச்சாங்க, நம்ம எப்போ சம்பாதிக்கிறது. இப்படி போயிட்டு இருந்தாலும் இல்லைங்க, அமைச்சராக இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்க தான் கொங்கு மண்டலம் அப்படின்னு இப்போ தலைமை சொன்ன உடனே எல்லாம் பெரிய அப்செட். இதுக்கு அவர் அமைச்சராகவே இருக்கலாமே. எப்படி சொல்கிறது, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் பதவி விட்டு விலகிட்டு ஓபிஎஸ்ட்டை கொடுத்தாங்கல்ல, எல்லா முடிவும் ஜெயலலிதா அம்மாட்ட சொல்லி தானே எடுக்க முடியும். ஓபிஎஸ்க்கு என்ன பவர் இருக்குது? அதே கதை தான். அப்போ இன்றைக்கி கரூர் கேம் ஏற்கனவே அந்த கடையெல்லாம் சாத்தில் சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது. வியாபாரம் கூட பண்ணுவாங்க பொழுது, ஏன்னா அவங்க மினிஸ்டரில் என்ன வேணால் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது தகவல். மூணாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளில் பெருமளவுக்கு முறைகேடு நடந்திருக்குது, இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு. இதுவரைக்கும் பெருசாக அதில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று மெட்ரோவுக்கு 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு பணம் கொடுத்துருச்சு, 8000 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. அது வெளியில் எந்த பேப்பர்லேயும் வரலை, அதை பற்றியும் பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் 2999 கோடி விடுவிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பிஜேபி இதை முன்னாடியே விடுவிச்சிருக்கணும். ஏன் தமிழ்நாடு அரசு பெரிய இந்த பிஎம்ஸ்டிக்கு போராடினாங்க பார்த்தீங்களா? பிஎம்ஸ்டிக்கு ஊரே ரெண்டாக்கிட்டோம். ஹிந்தி படிக்க வேண்டும் என்றால் தான் பணம் தருவியான், உன்னுடைய 50,000 கோடி கொடுத்தாலே எனக்கு தேவையில்லைன்னு ஸ்டாலின் வீராவேசமாக முழங்கினார். அதுக்கப்புறம் அதுவும் அடங்கி போச்சு, அதான் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறத்தினுடைய ஏழைகளுடைய வாழ்வுக்காக கொடுக்கப்படக்கூடிய திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். ஏன்னா பணக்காரங்க பிரச்சனை இல்லைங்க, ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? ஆனால் அதுக்கே பணம் கொடுக்காமல் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பெரிய அளவுக்கு திமுக கிளப்பி இருக்கணும். ஏன் கிளப்பல?
ஏன் கிளப்புனா இவங்க மாட்டிக்குவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் பல இடத்துல, அதாவது அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, சொந்தக்காரங்க, வேலைக்கே வராதவங்க, சாதாரணமாக ஒரு குப்புசாமியோ முனுசாமியோ வேலைக்கு போனால் கூட அவருக்கு முழு ஊதியம் தரதில்லை. எப்பா நீ வாப்பா சும்மா உட்காரு கிளம்பு, உனக்கு பாதி காசு தருவேன், பாதி காசு இன்னொருத்தர் பேரில் தருவாங்க. அதில் இல்லை அவங்களே எடுத்துக்குவாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் ஊரில் இருக்க சொந்தக்காரங்க பேரெல்லாம் 100 நாள் வேலை திட்டம். அப்போ ஏழைகளுக்கு அதனுடைய பலன் சென்று சேரவில்லைன்னு ஒன்றிய அரசு தெரிஞ்சுதான் அதை நிறுத்துகிறாங்க. அதனால தான் தமிழக அரசு அமைதியாக இருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் பேசினாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திமுக என்னங்க, திமுக 234ன்னு சிஎம் சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு கனவுலகத்தில் இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி யாரும் குறை சொல்லவே முடியாத ஆட்சி அப்படின்னு சிஎம் சட்டசபையில் சொல்கிறார். ஒரு பக்கம் என்கவுண்டர் நடக்குது, இன்னொரு பக்கம் ஞானசேகரன் பேச்சியும் நடக்குது. கேளம்பாக்கத்தில் ஒரு பொண்ணை ஆட்டோ டிரைவர் கடத்திட்டு போகிறாங்க, இன்னொரு பெண் மர்மமாக இறக்குறாங்க. தமிழகம் முழுக்க பள்ளிகளில் நடக்கக்கூடிய அவலங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தாண்டி போக்சோ வழக்குகள் நிறைய ஆயிடுச்சு. 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தா மட்டும் போதுமாங்கிற குரல்கள் அதிகமாக ஒழிக்கக்கூடிய நேரத்தில் அப்பா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு முதலமைச்சர் அது ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எல்லா விஷயத்தையும் தாண்டி வரக்கூடிய தேர்தல் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா? எப்படியாவது ஜெயிக்கணும்னு திமுக நினைக்குது. திமுக ஜெயிக்கவே கூடாதுன்னு அமித்ஷா நினைக்கிறார். ஆனால் அமித்ஷாவுக்கே டஃப் கொடுக்குற அதிகாரிகள் இருக்காங்க. ஏன் எல்லா இடத்துலையும் பணம் தாங்க. அமித்ஷா சொல்லுவார், இடி அதிகாரிகள் அப்படியே லேசாக விட வேண்டியதுதான். ஐயா நாளைக்கு 2 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு ரைடுக்கு வரையா, பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருங்கய்யா. ஓகே வந்துருக்கப்பா, கரெக்டாக போங்க, வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துருந்தேன், 2:30 மணி ஆச்சு, இப்போ தான் வரீங்க, வாங்க ரைடு பண்ணுங்கள். பத்திரிக்கை டிவிலலாம் திமுக அமைச்சர் வீட்டில் ரைடு ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஏன் எல்லாம் ஒரு லிங்க். இது எல்லா காலத்துலையும் நடக்கும், இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்குது. ஏன் 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபா கொடுங்க. ஏன் ஒரு இடத்துல 100 ரூபாய்க்கு ஒரு வேலை பார்க்கணுன்னா நம்ம 1,00,000 ரூபாய்க்கு பில் போடுவோம். அப்புறம் அதில் 75,000 ரூபா நமக்கு, 25,000 ரூபா நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்துட்டோம்னா நம்ம ஏழை பங்காளன்னு தொடர்ந்து அந்த தொகுதியில் நம்ம தான் ஜெயிப்போம். இதுதான் ஃபார்முலா. அப்படி இல்லையா, முதல் தேர்தலில் கொள்ளடிப்போம். யார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைமுருகன், பொன்முடி, அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு, கேகேஆர் ராமச்சந்திரன், மாசு இடம், இவங்கெல்லாம் முதல் ஆட்சியில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நடக்குது. அவங்க ஆட்சி இருக்கும்போது தப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆட்சி வரும்போது ஜெயலலிதா அம்மா கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் 3வது திமுக வருதில்லை, வந்த உடனே இவங்கெல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். இவங்க மேலே ஒன்றும் இல்லை. அதான் இப்போ சுமோட்டோவாக உயர்நீதிமன்றம் எடுத்து கேட்குறாங்க, என்னங்க அது எப்படிங்க விடுவிச்சிங்கன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் டைம் ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல கொள்ளடிக்க வேண்டியது உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அடுத்த ஆட்சி வரும்போது கேஸ் போடுவாங்க. அதை இழுத்து உங்கள் கவர்மெண்ட் வந்தோடனே வெளியில் வந்துடுவீங்க. இதுதான் ஜனநாயகம். கேட்டால் மடியில் கனமில்லை, வடியில் பயம் இல்லை, என்ன வேணால் பண்ணிப்பாரு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே உடன்பிறப்புகள் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க, என்னங்க நீங்கள் திமுகவே திட்டுறீங்களே, அதிமுக எவ்வளோ பணம் வாங்குறீங்க, இல்லை விஜய்கிட்ட எவ்வளோ பணம் வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஏங்க விஜய் காசு கொடுக்குற நிலைமையில இருக்கார். யார்கிட்ட இருக்குது காசு? திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது. விஜய் இப்போ தானே வந்திருக்காரு, அவர்கிட்ட எப்படிங்க காசு இருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது நம்ம காமெடியாக இது உண்மையாக நேர்மையாக பாருங்கள். தப்பு பண்ணுறாருங்க, திமுக தப்பு பண்ணுதுங்க, அராஜகம் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொன்றா பேச போகிறோம்ல, இதை பார்த்துட்டாவது பார்த்தாலும் கமெண்ட் போடுவாங்க, இதெல்லாம் உண்மை இல்லைம்பாங்க. தணிக்கை சிஏஜி அறிக்கையே உண்மை இல்லைம்பாங்க இவங்க. ஆனால் இப்போ பாஜகவை பற்றி தணிக்கைத்துறை சொன்னால் அது உண்மை. இப்போ ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க, 2020 ஒன்றிய அரசு கீழே போயிட்டே இருக்குது, இதே தணிக்கைத்துறை தான். அப்போ அது மட்டும் உண்மை. பிஜேபி டேமேஜ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்கிறோம். அப்போ இந்த ஆய்வறிக்கையில் சொல்வது என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு அதை நம்ம ஆய்வறிக்கை சொல்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப, ஏன்னா நிறையா பத்திரிகையில் இது வரல. என்ன, நிதி ஒதுக்கியும் கட்டப்படாத 273 அங்கன்வாடிகள், தணிக்கை அறிக்கையில் புகார். இதுதான் செய்தி. தமிழகத்தில் 2019-20 ஆண்டுகளில் நிதி பெற்று 272 இடங்களில் அங்கன்வாடி மையங்கள் கட்டாமல் விடப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை, பணம் கொடுக்கலங்கிறீங்க. பணம் கொடுத்து ஏன் கட்டலை? இதை விட காமெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கும்போது சில நார்ம்ஸ் இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ பிஎம்ஸ்டி ஃபண்டுக்கு கண்டிப்பாக ஹிந்தி தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஹிந்திலாம் படிக்க வைக்கக்கூடாதுன்னு நம்ம அந்த ஃபண்டை வாங்கலை. நம்ம வாங்கலை, கேரளா வாங்கலை, மேற்கு வங்காளம் வாங்கலை, இந்த மாதிரி சில மாநிலங்களாக வாங்கலை. ஆனால் என்னென்னா, இந்த அங்கன்வாடி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்க.
வாங்கிக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வாங்கியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் அப்படி என்னங்க வாங்கினாங்கன்னா, கேரம் போர்டு வாங்கியிருக்காங்க. டக்குன்னு இந்த விஷயம் தெரியாதவங்க, கேரம் போர்டு வாங்கினா நல்லது தானுங்க சின்ன பசங்க விளையாடுறதுக்கு, இது வாங்கக்கூடாதுங்கிறது ஒன்றிய அரசு சொல்லுது. ஏன்? கேரம் போர்டு காயின்ஸ் எல்லாம் சின்ன பசங்க வாயில் போட்டுருவாங்க. அது வந்து சின்ன பசங்கிட்ட சின்ன சின்ன ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாது, அதனால் அதை வாங்கக்கூடாதுங்கிறாங்க. அதையும் மீறி வாங்கியிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஒரு ஏற்கனவே இருந்த திட்டம் வந்து இவங்க எப்பயும் சொல்லுவாங்கள்ல, ஆட்சி மாற்றம் வந்தோடனே எங்களுக்கு திட்டத்துக்கு ஃபண்டு வரலன்னு. அது இல்லை. குழந்தைகளுக்கான சுகாதாரம், ஊட்டச்சத்து, முன்பருவ கல்வி உள்ளிட்ட அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 24,000 இடங்களில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. மொத்தம் கிராமப்புறங்களில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு கட்டடங்கள் மட்டும் பணிகள், தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அப்புறம் இதெல்லாம் செயல்படுது. இதில் என்னென்னா, இவர்கள் வந்து தணிக்கைத்துறையில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அங்கன்வாடி மைய கட்டம் ஒரு கட்டடம் அங்கன்வாடி மையம் கட்ட 12 லட்சம் ரூபாய் செலவாகிறது என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மொத்தம் 8,502 அங்கன்வாடிகளை கட்ட ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அனுமதி அளிக்கப்பட்டதிலிருந்து 32 மாதங்களுக்குள் கட்டுமானப்பணி முடிக்கப்பட வேண்டும். ஏன்னா பணம் கொடுத்துட்டா 32 மாதத்தில் பணியை முடிக்கணும். இதான் அவங்க ரூல்ஸ். குறிப்பாக 2019-2020 நிதியாண்டில் 1,03,303 கட்டடங்கள் கட்ட 24 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதற்கான பணிகள் முடிவடையாமல் அடுத்த நிதியாண்டு கணக்கில் புதிதாக கட்டடங்கள் கட்ட நிதி ஒதுக்கப்பட உள்ளது. ஏற்கனவே இந்த கட்டடங்கள் கட்டுறேன் அப்படின்ட்டு பணம் வாங்கிட்டு அது கட்டாமல் அடுத்த வருஷம் மறுபடியும் பணம் கொடுப்பாங்களா, அதை வாங்க தமிழக அரசு முயற்சிக்குது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்பாங்க, என்னங்க போன தடவையே நீங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கீங்க கட்டல. இது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம். இதே போல் நிதி ஆயோக் மாநிலங்களுக்கு வந்து நிதி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற நிதி ஆயோக் உங்களுக்கு தெரியும். அண்மையில் வந்தாங்க, நம்ம சோழா ஹோட்டலில் சிஎம் விருந்தெல்லாம் கொடுத்தார். எங்களுக்கு இவ்வளோ நிதி வேணும் அப்படின்னு கூட்டம். அந்த நிதி ஆயோக் தமிழகம் முழுக்க வந்து மருத்துவத்துறையினுடைய கட்டமைப்பை பார்க்குறதுக்கு டெல்லியிலேருந்து வராங்க. நாங்குநேரி அந்த பக்கம்லாம் போய் பார்க்குறாங்க. சரி, கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சென்னைக்கு வராங்க. நீங்கள் கேட்கலாம், சென்னைக்கு எதுக்குங்க வராங்க? ஏதாவது முக்கியமான அலுவலாக என்ன விஷயம், எதுக்கு வராங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை வாங்க வராங்க. ஏங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், உங்களுக்கு தெரியும், கொரியரில் அனுப்பலாம், அது எதுக்கு மெயிலில் அனுப்பலாம், அது எதுக்குங்க நேரில் பார்க்க வராங்கன்னா மினிஸ்டரை பார்த்து அவங்ககிட்ட வாங்கணுமா? நல்லா யோசனை பாருங்கள். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறதுக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பின்னாடி ஊழல் இருக்கிறதா? கரெக்டாக இவங்க வராங்க, நிதி ஆயோக் வராங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லணும்? ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் இருந்தால் தான் பாருங்கள், இந்த ஸ்கேன் மிஷின் எங்களுக்கு வேணும், இது வேணும், அது வேணும், இந்த பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, ரெக்கார்டை பார்த்தா என்ன இங்கே பிரச்சனை, எந்த மாதிரியான நோயாளிகள் அதிகமாக வராங்க, இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை அதிகமாகுது பாருங்கள். இந்த ஏரியாவில் சாயப்பட்டறைகள்லாம் அதிகமாகுது, கழிவுகள்லாம் நிறையா வருது, நிறைய பேருக்கு வந்து தோல் வியாதிலாம் வரும், அதுக்கு இந்த மிஷின் வாங்கணும் சொல்லுவாங்கள்ல. பாருங்கள், இந்த இடத்துல வந்து தண்ணி சரியில்லை, பல்லெல்லாம் காரையாக இருக்குது, சேலம் மாவட்டம் பக்கத்துலலாம், அங்கே இந்த எக்யூப்மெண்ட் வாங்கணும், இந்த மருந்துகள் எங்களுக்கு கிடைக்கல, இதுக்கெல்லாம் நிறையா நிதி வேணும்னு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுதான் ப்ரொசீஜர். கரெக்டாக அவங்க இங்கே வந்துடுறாங்க, நிதி ஆயோக் வந்துட்டு போயிட்டாங்க. நிதி கொடுக்கலன்னா யார் தப்பு? கொஞ்சம் யோசனை பாரு. இப்போ இங்கே நடந்தது என்ன? நிதி ஒதுக்கியும் கட்டப்படாத 273 அங்கன்வாடிகளில் படிக்கிறவங்க யார்? சின்ன குழந்தைங்க. எனக்கெல்லாம் நல்லா நம்புது. ஆரம்பிக்கும் போது இந்த சத்துணவு, மதியானம் சத்துணவுலாம் போடுவாங்கள்ல, அது ஒரு காலத்துலலாம் ஃபேமஸாக இருந்த ஒரு முட்டை போட ஆரம்பித்தார் கலைஞர்லாம் வந்து. அதெல்லாம் எவ்வளோ குடும்பங்கள் சாப்பிட்டாங்க தெரியுமா? அப்போ அங்கன்வாடி அப்படின்னா போகக்கூடியவங்க யாராக இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப ஏழைகள். தமிழகத்தில் 77 அங்காடி மையங்களை ஆய்வு செய்ததில் மத்திய அரசின் பாலர் கல்வி உபகரணங்கள் தேர்வு பட்டியலில் இல்லாத கேரம் போர்டு வழங்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டி பட்டியலில் இல்லாமல் 3.85 கோடி ரூபாய் செலவில் கேரம் போர்டுகள் வாங்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தும் வழிமுறைகள் நிர்வாகிகளுக்கு தெரியவில்லை. மேலும் சிறிய அளவிலான கேரம் போர்டு காய்களை குழந்தைகள் விழுங்கி விடுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதால் அவற்றை பயன்படுத்த முடியவில்லை. இப்போ யார் விளையாடுறது?
அங்கே இருக்கக்கூடிய பசங்க விளையாடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. டீச்சர் தான் பொழுது போடணும் விளையாடணும், வேறு என்ன பண்ணுறது? வழிகாட்டி பட்டியலில் இல்லாத பொருளை வாங்கியதால் கிட்டத்தட்ட 1.81 கோடி ரூபாய் இந்த பணம் வீணாக போகிறது. ஐசியூவில் திட்ட இயக்குனர் அளித்த 2 முதல் 6 வயதிலான குழந்தைகள் பயனாளிகளை கண்காணிக்காமல் கேரம் போர்டு விளையாட அறிவுறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கேரம் போர்டு வாங்குகிறாங்க, கேரம் போர்டு வாங்கினா இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கே அறிவுறுத்தல் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இதை எப்படி கையாளணும்? ஏன் இந்த விஷயத்தை நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, அங்கன்வாடியில் இருக்கக்கூடியவங்க வாயிலகியில் போட்டாங்கன்னா அதனுடைய விளைவுகள் என்ன? இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும். இதே போல தான், அதாவது இந்த சம்ய சுரக்ஷா அப்படின்னு ஒரு திட்டம், பிஜேபி கொண்டு வர திட்டம் வாயிலே நுழையாது. அந்த திட்டத்தின்படி கணினி மயமாக்கப்பட்ட தமிழகம் முழுக்க கணினி, அதாவது கம்ப்யூட்டர் நிறையா உபயோகப்படுத்துறதுனால அதுக்குன்னு ஆய்வகங்கள் நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இதை கொடுக்கறதுக்கு பிஎட் படித்த ஒரு கம்ப்யூட்டர் வாதியாரை அப்பாயின்ட் பண்ணணும், இதான் ரூல்ஸ். அங்கேயும் ஊழல். என்ன பண்ணியிருக்காங்க, பிஎட் படித்தவரை அப்பாயின்ட் பண்ணால் அதுக்கு நிறையா சம்பளம் கொடுக்கணும். பிஎட் படித்தவங்களை கொண்டா கிட்டத்தட்ட 80,000 90,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 லட்ச ரூபா கொடுக்குது. இவங்க 10,000 12,000 ரூபாய்க்கு சாதாரண பிஎட் படிப்பாங்கள்ல, அது படித்த ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. அப்போ கல்வி எந்த அளவுக்கு தரமாக இருக்கும்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கல்வியை மட்டும் விட்டுறாதீங்க, யார் சிஎம் சொல்கிறது. அப்போ என்ன புரியல நமக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா? கேட்டால் சொன்னதையும் செய்தோம், செய்யாதையும் சொல்லுவோம். இன்னொன்றுங்க, முக்கியமாக இதில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது, நிதி ஒதுக்கியும் கட்டப்படாத 273 அங்கன்வாடிகள் தணிக்கை அறிக்கை புகார். இதே தணிக்கை அறிக்கை தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்தியா மோடி வந்ததுக்கு பிறகு 2020 கீழே இறங்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. மோடியுடைய அரசு பொருளாதாரத்தை சரியாக கையாளவில்லைன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. மோடி அரசையும் கண்டிக்கிறாங்களா? இப்போ திமுக என்ன சொல்ல போகுது? பாஜகவுடைய அமைப்புன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் இதுக்கு நிதி ஆயோக கூட்டணிக்கு சிஎம் ஐடிசியில் பார்ட்டி வைக்கிறார், எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுங்கன்னு தான் சொல்லி தானேங்க. நல்லுறவு இருக்கிறது நல்லது தான், இதான் நல்லுறவா? கேட்டால் கூட்டாட்சிங்கிறீங்க, இதான் கூட்டாட்சி தத்துவமா? அங்கேருந்து பணம் கொடுக்குறாங்கல்ல சார், அவங்க கொடுக்குறதே கம்மி, அவங்களே மோசமான ஆளுங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற பணத்தையும் நீங்கள் இப்படி ஆட்டையை போட்டிங்கன்னா இப்போ என்ன சிக்கல்னா, ஒரு பணத்தை வாங்குறீங்க, திட்டத்தை செயல்படுத்த கட்டடமே கட்டலை, அதுக்கு அடுத்த தடவைக்கும் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா, பணம் எப்படியா கொடுக்க முடியும்னு கேட்டால் பாஜக நமக்கு வஞ்சகம் இழைத்து விட்டது, உடன்பிறப்பே, கலைஞர் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா? ராகுல் காந்தி இருந்தால் இப்படி நடக்குமா? ராகுல் காந்தி சோனியா காந்தி இருந்தால் இதான் நடக்கும். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? என்னங்க நினச்சிட்ருக்கீங்க? ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயத்தில் காங்கிரஸ் நம்ம ஒரு விஷயத்தில் பாராட்டணும். என்ன, இங்கே கலைஞர் கூட்டணியில் இருக்கார், கலைஞருடைய மனைவி தயாள மேலே விசாரிக்கிறாங்க, கீழே பேச்சுவார்த்தை, கூடா நட்பு கேடாயும் முடியும்னு கலைஞர் சொல்கிறார். காங்கிரஸோட கூட்டணியே இல்லை. ஸ்டாலின் சொல்கிறார், ஆமாம்மா காங்கிரஸ் கூட இப்போ எப்பயுமே கூட்டணி இல்லை, 3 நாளில் மாறுது கூட்டணி. எப்படி? அவங்க 60 தொகுதி கேட்குறாங்க, கலைஞர் அவங்க 63 தொகுதி, கலைஞர் 60 சீட்டு கொடுக்குறேன்னாங்க. 3 சீட்டு கலைஞர், அதாவது தன் எழுத்து பேச்சு எண்ணம் இப்படி தான் கலைஞர் எல்லாத்துலேயுமே இருப்பார். அப்படிப்பட்ட கலைஞரை எப்படி டேக்கிள் பண்ணுறது? ஒன்றா அதிகாரிகள் அனுப்ப வேண்டியதான். ஏற்கனவே நீங்கள் ஊழல் பண்ணிடுறீங்க, கேஸு 3 சீட்டு கொடுக்குறீங்களா இல்லையா? உடனே கொடுத்தாரா இல்லையா? 63 நாயன்மார்கள் போலன்னு ஒரு கதையெல்லாம் விட்டுட்டு கொடுத்துட்டார். நம்ம என்ன கேட்குறோம், எதுக்கு இந்த ஆவேசம்? நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, கரெக்டுங்களா? எதுக்கு இந்த ஆவேசம்? திமுக என்ன பிஜேபியோட அப்படியே கூட்டணி வைக்காத கட்சியா? நீங்கள் மிரட்டலுக்கு பண்ணில எடப்பாடி பழனிசாமி மண்டிட்டு விட்டார், தவழ்ந்து விட்டார். என்னங்க வார்த்தை இதெல்லாம்? ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து சொல்கிற வேண்டிய வாசியம் ஏங்க? முதல்ல சொல்லிட்டார், நாமளும் எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்கோம். இந்த மாதிரி விமர்சிக்கிறது? உதயநிதி அவர்கள் எடப்பாடி பற்றி என்ன சொன்னாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? பெண்கள் இருக்க சபையில் அதை சொல்ல முடியுமா? அவர் எப்படி தவழ்ந்து போனாருங்கிறத அவர் சொல்லி காட்டினார் பாருங்கள். இன்னும் சொல்ல கஷ்டமாகுது. அதெல்லாம் எப்படிங்க ஒரு ஸ்டாலினோட பையன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு? கேட்டால் பண்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும், தரமான வார்த்தைகளை பேச வேண்டும். எது எவனோ கட்சி ஆரம்பிக்கிறான்னு சிஎம் சொல்கிறது பண்பட்ட வார்த்தையா? ஆதவர்ஜுனான்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு, அந்த ஆளுங்கிறீங்க. ஏன் அவ்வளோ கோபம்? அவர் உங்கள் கூட இருக்கும்போது தான் இனிச்சது, வெளியில் போகும்போது கசக்குதா?
அவர் மாமனார் மார்ட்டின் பணம் கொடுக்கும்போது உங்களுக்கு இனிச்சது இது ஏன் யாரும் ஏன் பேச மாட்டுறாங்க இதை? இந்த 273 அங்கன்வாடி மையங்கள் கட்டாதது தப்பா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? பாசிச பாஜக எதை கேட்டாலும் பாசிச பாஜகன்னு நீங்கள் கொள்ளடிப்பீங்க. ஒருத்தரும் ஒன்றும் கேட்கக்கூடாது. கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். மெட்ரோ படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னீங்க. இப்போ 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு 8500 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ பிஜேபி பலது நல்லது பண்ணுறதில்ல, சிலது பண்ணுதில்லை. அதையே நீங்கள் ஒழுங்காக ப்ரொசீட் பண்ணேன்னா எப்படி சார் பணம் கொடுப்பாங்க? அதேமாரி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் இப்போ யார் சொன்னாலும் பாயிண்ட் தானுங்க. பாயிண்ட் என்ன பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் 15% கிராமப்புறம் இருக்கிறது. குஜராத்தில் 12% இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு சதவீதம் இருக்கும். இதை வச்சு தான் அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் கிராமப்புறம் 6.5 இருக்குது. ஒரு 7ன்னு வச்சுக்கோங்களேன். 7%. 7% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கறது 39,000 கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கறது 36,000 கோடி. அப்போ குஜராத்துக்கு கம்மியாக 12,000 கோடி. அப்போ தமிழ்நாட்டில் 7% தான் இருக்குது, 39,000 கோடி கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஒன்றிய அரசு பணம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த 4 வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் மறந்துடக்கூடாது. பாசிச பாஜகன்னு சொன்னாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது தேவையில்லாம் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ போச்சே, தமிழர்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வு பறிபோகி விட்டது, 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணம் வரவே இல்லை சொல்லணுமா இல்லையாங்க? பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தணுமா இல்லையா? இப்போ பிஎம்ஸ்டிக்கு போராட்டம் நடத்துகிறீங்க, மறுசீரமைப்புக்கு போராட்டம் நடத்துகிறீங்க, வகுப்புக்கு போராட்டம், எல்லாம் போராட வேண்டியது தான். இதுக்கு எப்போ போராடுவீங்க? ஒரே ஒரு நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் பேசுனதோடு சரி. என்னென்னு பார்த்தா உங்களுக்கும் தெரியும், கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா தெரியும். 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏங்க வேலையே பார்க்காம சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு வருவாங்கன்ட்டு. நம்ம அதில் கொஞ்சம் நான் மாடுபடுறேன். சரிங்க, வேலை இல்லாமல் சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு வரட்டும். நீங்கள் அமைச்சர் எம்எல்ஏ அப்படின்னு கோடியாக சம்பாதிக்கல, ஏழைகள் தானே, 1000 ரூபா உரிமையத்தை கொடுக்கல, அந்த மாதிரி இருக்கட்டும், போட்டோம். டெய்லி போகிறாங்கல்ல, காசு கிடைக்கட்டும். ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்களே நான் காரு பங்களா சொந்த வீடு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அன்றாட காட்சிகள். அவங்களுக்கு தானே பணம் போகட்டும். ஆனால் அந்த ஏழை மக்களிடமே நீங்கள் ஒரு ஆட்டையை போடுறீங்களே. 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளத்தை உயர்த்தணும் அப்படின்னு சோனியா காந்தி சொல்கிறாங்க. அவங்க கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க? இவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது, வேலை செய்கிறாங்களோ இல்லையோ. அதேமாதிரி உண்மையாக ஒருத்தர் உள்ளே வரணும்னா இவங்க பஞ்சாயத்து தலைவர் நடித்தா தான் முடியும். யார்ப்பா ராமசாமியா, சம்பளத்தில் பாதி தான்ப்பா கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியுது? ஏதாவது கொடுங்கய்யா போ, மிச்ச பணம் இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு போயிடும். ஒரு ஆள் வங்கி கணக்கில் மட்டும் 45,000 ரூபா இருக்கான். எது இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எப்படி அவருக்கு அவ்வளோ பணம் போச்சு? எல்லாம் இது மாதிரி தான். அப்போ கோடியாக இதில் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அவர்களுடைய உடன்பிறப்புகளுக்கு வேலை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வேலையே பார்க்கறத கூட பேர் எழுதி பணம் கொடுத்துருவீங்க. இது பெரிய அளவுக்கு பூதாகரமாயிடுச்சு. இது வந்ததுனால தான் இந்தியாவில் எங்கேயுமே 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணத்தை நிறுத்தலை. தமிழ்நாடு நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம். மம்தா பானர்ஜி எனக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் சொல்கிறாங்களா? இல்லை. பினராயி விஜயன் ஒரு பக்கம் ஒருபடி மேலே போய் சீஃப் செக்ரட்டரியை கூட்டிகிட்டு டெல்லி போகிறார். டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? அங்கேருந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கலைஞர் நாணயத்துக்கு கூப்பிட்றீங்க. கரெக்டுங்களா? யோசனை பாருங்களேன். திடீர்னு பார்த்தா வானதி சீனிவாசனும் கனிமொழியும் ஆரத்தறிவி வரவேற்றார். எல்லாம் வரவேறுங்க சார். சார் உங்களை பற்றி தெரியாத, நீங்கள் அவங்களோட டீலிங்கில் இருக்குன்னு ஊருக்கு தெரியாமே இருக்கும். இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சர்களையும் தூக்கி உள்ளே வைப்பாங்களாம், பெரும்பாலானவங்கள, தப்பு பண்ணவங்கள. ஆனால் திமுகவோ இங்கே இருக்க குடும்பத்தையே கையை வைக்க மாட்டாங்களாம். என்ன நியாயம்? ஒற்றை நிறுவனத்துக்கு ஃபுல்லாக ரெய்டு நடக்குமா, அதுக்கப்புறம் ஒன்றுமே நகராதான். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய திமுக பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டில் ரெய்டு வருமா, ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறது? இதெல்லாம் என்னங்க நம்புற மாதிரி இருக்கா? பிஜேபின்னா அவ்வளோ நல்ல கட்சியா உங்களை விடுற அளவுக்கு? நீங்கள் கொள்ளடிப்பீங்க, டாஸ்மார்க்கில் 1000 கோடிப்பீங்க. அமித்ஷா சொல்கிறார் 1000 கோடி இல்லை 3500 கோடிங்கிறார். உதயநிதி ஸ்டாலின்ங்கிறார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எப்படிங்க அமித்ஷா உதயநிதி ஸ்டாலின்ங்கிறாரு, ஆனால் யாரையுமே கை வைக்கலையேன்னா எப்படி கை வைப்பாங்க? ஏன்? இது ஏகப்பட்ட பிரச்சனை, பெருமளவுக்கு பாயுது பணம். அமித்ஷா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவருக்கு 1008 வேலை. இங்கே இருக்கக்கூடியவங்க
துரைமுருகன் வீட்டில் ரைடு. அவர் ஒன்றுமே நவராது. ஏன்னா அடுத்த நாள் அவர் டெல்லி போகிறார். அவர் போய் ஒரு சாரை பார்த்துட்டார். யார் அந்த சார்? நமக்கே புரியல, எத்தனை சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் அவர்கள், அவங்க தம்பி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அதாவது முதல்ல செந்தில் பாலாஜி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது பெரிய செய்தி. நேரு அவங்க தம்பி ஹாஸ்பிட்டலில் படுத்தா சின்ன செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தம்பி வந்தார். அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆஜரானார்ல, இத்தனை நாள் ஆஜராகல. இல்லை, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இடி? ஏன்னா மேலே இருக்க இவங்க சம்பாதிக்கிறது என்ன? ஒரு 1000 கோடி சம்பாதிக்க வேண்டியது. அதில் ஒரு 200 கோடி வக்கீலுக்கு செலவு பண்ண வேண்டியது. ஒரு 100 கோடி மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியது. 300 கோடி செலவு பண்ணிட்டு 700 கோடி வச்சுக்க வேண்டியது. கேட்டால் ஏழை பங்காளன்னு இவங்களுக்கு பேர். இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். ஏன்? பணத்தை வாங்கினாலும் கரெக்டாக பண்ணிடுவாருப்பா. சில பேர் வாழும் காமராஜருங்கிறாங்களே, ஒன்றும் புரியல. வாழும் காமராஜரா? என்னப்பா அது? காமராஜர் பேரை ஏன்பா அப்படி கெடுக்குறீங்க? இந்த செல்வ பிறந்தக்கு சொல்லுவார், என்னது மனுநீதி சோழன் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதான். அதுக்கு தான் துரைமுருகன் சட்டசபையில் சூப்பராக பண்ணார். நாங்கள் தான் நீட்டை கொண்டு வந்தோம் என்று நிரூபித்தால் அரசியலை விட்டு நான் விலகுகிறேன். யார்? செல்வ பிறந்தகை. துரைமுருகன் எந்திரிச்சு, தயவுசெய்து நீங்கள் விலகுங்க, அப்புறம் பேசலான்ட்டார். காங்கிரஸ்காரங்க ஒன்றும் புரியல, என்னப்பா இப்படி பேசிட்டாரு. ஆமாம், துரைமுருகன் என்ன யோசிப்பார்? கட்சியில் எவ்வளோ சீனியரு, எனக்கு முக்கியமாக இன்னும் 2-3 துறை வேணும்னு கேட்குறேன், கொடுக்க மாட்டேறீங்க. உங்கள் பையனுக்கு மட்டும் நீங்கள் துணை முதல்வர் ஆக்குறீங்க. கேட்கப்பாரா கேட்க மாட்டாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி அப்படியே இன்பமாக செயல்பட்டுருக்காரா நேரு? அவங்க பையனை சின்னவர்னு போட்டு போஸ்ட் அடிச்சிட்டாங்க. அந்த போஸ்ட்டை கிழித்தது யார்? சின்னவர் போட்ட ஒரே காரணத்துக்காக கிழித்தது யார்? இதே வேறு யாராவது கிழிச்சிருந்தா நேரு அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்திருப்பார்? கிழித்தது யார் ஆட்கள்? எல்லாத்துக்கும் தெரியுமே. ரசிகர் மன்ற தலைவர் யார்? வாரிசோட ரசிகர் மன்ற தலைவர் யார்? அவங்க ஆட்கள். அதான் அப்படி தான் பேசிக்கிறாங்க ஊரில். அவ்வளோ கோஷ்டி. இதையெல்லாம் விட்டுட்டு தினந்தோறும் பிரச்சனை. ஐயோ என்ன எடுத்து விடுவாங்களோங்கிற கவலையில் சிஎம் இருக்கார். யாரையும் ஒன்றும் கண்டிக்க முடியல. உளவுத்துறை தோல்வி. பொன்முடி அவர்கள் பேச்சு மோசமான பேச்சு. 4 நாளாக யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குது. கடைசி நேரம் இந்த இவ்வளோ தகவல் போய்ட்டு உளவுத்துறைக்கு 4 நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் சிஎம்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நடவடிக்கை. அதுவும் முதல்ல எந்த நடவடிக்கை? கட்சி பதவி பறிப்பு. 4 நாளாக என்னப்பா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு உளவுத்துறையை கேள்வி கேட்கணுமா வேணாமா சிஎம்? ஏன் கேட்கல? யோசனை பாருங்களேன். சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சம்பவங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே இன்னொன்று சொன்ன மாதிரி நெல்லை, கடலூர் மத்திய சிறைகளிலும் ஊழல் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒவ்வொரு சிறை முறைகேடு குறித்தும் தீர்வு காண கோர்ட்டிற்கு செல்ல வேண்டியிருப்பதால் அது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல சிறைகளில் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படின்னு போய் அதை கமிட்டி போட்டு நிறைய ஆய்வெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு நீதிமன்றம் சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் டேக்கப்பே ஆகலை. அப்போ சிறைத்துறையில் இருக்கக்கூடிய வசதிகள், நான் எல்லாரும் மனிதர்கள் தானே. இப்போ சிறைத்துறையில் இவ்வளோ ஊழல் இருக்குது, ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலை? இன்னொரு விஷயம், உங்கள் மேலே கை வச்ச உடனே, எங்கள் டாஸ்மார்க்கில் கை வச்ச உடனே உங்களுக்கு கோவம் வருது, சட்டவிரோதம்னு அறிக்கை சொல்கிறீங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது, உச்சநீதிமன்றம் வெளுத்து விட போது பாருங்கள். அதாவது இந்தியா முழுக்க இடி போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணணும். யாருமே நாங்கள் குற்றவாளிகள் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் அப்படி தானே சொல்லுவாங்க. இங்கே மட்டும் புதுசாக சர்ச் பண்ணுறதே தப்பான். ஏன் எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஃபோன் பண்ணி, சார் டாஸ்மார்க் ஆஃபீஸா? ஆமாங்க சார், நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு வரலான்னு இருக்கோம். 7 மணிக்கெலாம் வர முடியாதுங்க, அதெல்லாம் 7 மணிக்கு வரமாட்டோம், 10 மணிக்கு வாங்க ரைடு பண்ண சொல்லிட்டா வரணும். என்னங்க கதையாக இருக்குது? இந்தியா முழுக்க நடைமுறையே இல்லையாங்க. வாதம் வைக்கிறாங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. ஸ்டேட்லேருந்து நம்ம ஜிஎஸ்டி பணம் கொடுக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு பணம் கொடுக்கணும். இதானங்க கூட்டாட்சி? நீ உன் எல்லையில் இரு, நான் ஏன் எல்லையில் இருக்கேன், இதானே கூட்டாட்சி? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தானே. நாங்கள் எவ்வளோ வேணால் கொள்ளடிப்போம், ஆனால் எங்கள் மேலே நீங்கள் வழக்கு போடக்கூடாது. ஏன்? நாங்களே தான் வழக்கு போடுவோம். நீங்கள் எப்படிப்பா வழக்கு போடுவீங்க? நாங்களாம் நேர்மையானவங்கப்பா. டாஸ்மார்க் நிறுத்த லஞ்ச ஒழிப்புத்துறை போய் சோதனை நடத்துமா? இது வரைக்கும் நடத்தியிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு இந்த பதட்டம்? ஹைகோர்ட் போகிறீங்க, ஹைகோர்ட் பிடிக்கலன்னு நீதியரசர்களை மாற்ற சொல்கிறீங்க, உடனே மற்ற மாநிலம் போனால் போதும் உச்சநீதிமன்றம் போகிறீங்க. ஏன் இந்த பதட்டம்? வகையாக சிக்கியிருக்காங்க, எழுதி வச்சுக்காங்க. டாஸ்மார்க்கில் பெரிய அளவுக்கான மேட்ரு இருக்குது. ஏன்? மேலாண்மை அதிகாரிலேருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஏங்க இந்த முடிவு எடுத்ததே யாருங்க இந்த முடிவு எடுத்தா? நேர்மைக்கு சொந்தக்காரர். அவர் வாங்க மாட்டார் காசு, அதையும் சொல்கிறாங்க. அவரெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. ஆனால் சிஎம் உடைய மனசாட்சி, அவர் தான் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தான் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் வரணும்னு அவரும் இப்போ மாட்டிகிட்டு இருக்கார் தேவையில்லாமல் சிக்கலில். ஏன்னா அவர் தான் அந்த போர்டு, டாஸ்மார்க் போர்டு.
அவரை தூக்கி உள்ளே உட்கார வச்சாலே போதும், உள்ளெல்லாம் சம்மன் கொடுத்தா போதும். ஏன்னா அவர் வந்து ஊழல்லாம் பண்ணல, ஆனால் அந்த கொள்கை முடிவு எடுக்கிற இடத்துல அவர் இருக்கார். அப்போ அழகாக அவரை உட்காச்சானாவே சிஎம் ஆடிடுவார். ஏன்? அவர் தான் இவ்வளோ ஐடியா தந்துட்டுருக்கிறது. சார் இது அப்பான்னு ஒரு வீடியோ போடுங்க, இதெல்லாம் அதிகாரிகள் சொல்கிறது தான். நேரு அவர்கள்ட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? அண்ணே வேணாண்ணே, மக்கள் ரசிக்க மாட்டாங்கண்ணே. இல்லை போட்டதுக்கப்புறம் என்ன நேரு எப்படின்னா, இல்லைண்ணே மக்கள்லாம் கொஞ்சம் வேணாண்ணே, கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லுவார்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் கிரவுண்டில் என்ன ரியாலிட்டின்னு. இங்கே அதிகாரிகள் சார் ஐயோயோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் வீடியோ தான், என்னென்னா சின்ன பசங்க கூட உங்களை லைக் பண்ணுறாங்க, அதுதான் உங்கள்கிட்ட இருக்க. ரஜினி விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் நடிச்சிருந்தீங்கன்னா விஜயெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. இது சிஎம் நினைக்கிறார். உண்மையிலே ஒரு உண்மையிலே சொல்கிறாங்க பொழுது கன்ஃபார்மாக 180 தலைவரை தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் பேர் தான். ஏன்? அப்பா வீடியோ சரியாக வைரல். பாருங்கள், யூபிஎஸ்சி தேர்வில் இவ்வளோ பேர் பாஸ் ஆனது யார் பீரியடில்? உங்கள் பீரியடில். நானே முதல்வன். சூப்பர் திட்டம் தலைவரே. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உச்சநீதிமன்றத்தில் ஆளுநரை நீங்கள் விரட்டியில் அடித்தோம். கரெக்டு, விரட்டி அடிச்சிங்க. உயர்நீதிமன்றம் உங்களை கண்டித்ததே, உச்சநீதிமன்றம் உங்களை கண்டித்தது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க? கரெக்டாக உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரவுண்டு கட்டி உங்களை அடிக்குது, ஏன் பேச மாட்டேறீங்க? அதை மக்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு எப்படி மக்கள் உங்களுக்கு மறுபடியும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக கொடுத்த சர்வே ரிப்போர்ட் என்னென்னா திமுக தான் ஜெயிக்கும். பென் நிறுவனம், உளவுத்துறை, ராபின், சுனில் எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க கரெக்டாக தான் முதலமைச்சர் மகிழ்ச்சியாக தான் இருப்பார். இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்ததுனால கொஞ்சம் பெண்கள் ஓட்டு போகும் பொழுது, அதுக்கப்புறம் சிறுபான்மை ஓட்டுகள் போகும் பொழுது, என்னப்பா 2 ஓட்டு போட முக்கியமானதே போகிற பெண்களுக்கு உரிமை தொகை இல்லை, அதை கொஞ்சம் கட்டாகும். இன்னொன்றுங்க, எப்பயுமே உளவுத்துறை ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஜெயலலிதா மாட்டெலாம் போய் அம்மா உங்கள் ஃபோட்டோ தான் பத்திரிக்கை ஃபுல்லாக அப்படின்னா நம்பிடுவாங்களாம். ஏன்னா அவங்க வந்து இந்த சின்ன பத்திரிக்கை இருக்குது பாருங்கள், இப்போ பெரிய பத்திரிக்கையில் அந்த மாதிரி செய்தி வந்தால் பரவாயில்ல, சின்ன பத்திரிக்கையில் அவங்க பத்திரிக்கை நடத்துகிறதே விளம்பரம் வாங்குறதுக்கு. ஆனால் ஜெயலலிதாவுக்கு இந்த பத்திரிக்கை இதை பற்றி, ஆனால் அவங்க சினிமா மட்டும்தான் தெரியும். கலைஞர் அப்படி இல்லை. கலைஞர் வந்து தினமலர், தினத்தந்தியிலேருந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து, இந்துலேருந்து எல்லாத்தையும் படிச்சுடுவார். காலையிலே நமதேம் ஜெயர் வரைக்கும் படிப்பார். அப்போ அவர்கிட்ட போய் ஏமாற்ற முடியாது. எல்லாம் தெரியும்பா, இது எந்த பத்திரிக்கைன்னு தெரியும், இது வேஸ்ட்டான பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில் போட்டிருக்கானா பாரு, நம்மளை எதிர்த்து எழுதுவானே அந்த பத்திரிகையில் என்ன போட்டிருக்கான் பாரு. இப்படிப்பட்டவங்க தான் ஒரு தலைவர். ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கட்சி எப்படி நடத்தணும், ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரியும். இங்கே பேப்பரும் படிக்கிறது இல்லை, யாரும் சொல்கிறதும் இல்லை. அப்போ ஒரு கனவு உலகில் இருக்கிறார். வேறு என்ன சொல்கிறது? ஆனால் நல்லவருங்க, அதையும் நம்ம மறுக்கலை. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நல்லவர். அவர் வந்து இந்த அவதூறு பேசுகிறவங்க, ரொம்ப மோசமாக பேசுகிறவங்களாம் உள்ளத்துக்கு விருப்பப்படுவார் ஒழிய இப்போ ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ எவ்வளோ பேர் மோசமாக பேசுகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் உள்ளே வைக்கணுங்கிறது ஸ்டாலினோட எண்ணமா? எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்காருங்க. அவர் எவ்வளோ கேவலமாக திட்டிருக்கலாம். அவர் சொல்கிறது இல்லை, அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கிறது. ஏன்? அவருக்கே தெரியாது, சிஎம்கே தெரியாது. சார் காவல்துறை எல்லோரும் மோசமான இல்லைங்க, காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. இன்றைக்கும் திறமையான அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. காவல்துறையினுடைய பணி சாதாரண பணி இல்லைங்க. நிறைய பேர் கூட காவல்துறை விமர்சிக்கும் போது நம்ம தான் சொல்லுவோம், காவல்துறை பணி வெயிலையும் மழையிலையும் எவ்வளோ நிற்கிறாங்க, அதெல்லாம் நம்மளால் நிற்க முடியுமா? நீங்கள் என்ன தான் அதிகாரம்லாம் இருக்கட்டுங்க, நிம்மதி இல்லைங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கொலைக்காரன் இதையே பண்ணால் என்ன டென்ஷன் தான் ஆகும். இப்போ தான் உங்களுக்கு லீவே கொடுக்குறாங்க இவ்வளோ கடுமையான போராட்டத்துக்கு பிறகு. இப்போ டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு அதே மாதிரி தான் எவ்வளோ டென்ஷன். டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறீங்கன்னா பொண்ணு கொடுப்பாங்களா? இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் நீங்கள் கொடுக்குறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். டாஸ்மார்க் ஊழியர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? அங்கே எவ்வளோ பிரச்சனை. டாஸ்மார்க்னு ஞாபகம் வருது செந்தில் பாலாஜி சரி அமைச்சர் விட்டு போயிட்டார், நம்ம தான் நல்லா நினச்சிட்டு இருந்தாங்களாம். பார்த்தா 1 மாதத்துக்கு முன்னாடியே டெண்டர் விட்டு படத்தை வாங்கிட்டு போயிட்டாராம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்புறம் அமைச்சராக இல்லையானா அமைச்சராக இல்லை, ஆனால் அமைச்சர் மாதிரி. அப்புறம் அவர் தான் கொங்கு மண்டலம், அவர் தான். அப்போ அமைச்சருக்கு சைரன் வச்ச கார் இல்லை, மற்றபடி எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கார். அப்போ நிறைய அமைச்சர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒன்று ஐ பெரியசாமி ஏன் வந்து டாஸ்மார்க்கை வேணான்னாரு? எவ்வளோ பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா டாஸ்மார்க் வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டேட்டை விடுங்க, மற்ற நாடாக இருந்தால் டாஸ்மார்க்னால் போட்டி போடுவாங்க, டாஸ்மார்க் வேணாங்கிறாங்க. ஏன்? இடி வந்துருச்சுங்க, தேவையில்லாத வேலையாது, நிறையா சம்பாரிச்சு வச்சுருக்கோம், அடுத்து திமுக ஆட்சி வருமா வராதுன்னு தெரியல. இப்போ போய் டாஸ்மார்க்கில் ஏன் டெய்லி நடையாக நடக்கிறது தேவையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பார்க்கும். ஆளை விடுங்க சாமி. முத்துசாமி துறை கவனிப்பாருன்னு தான் பேர், ஆனால் கவனிக்கிறது யார்? எல்லாருக்கும் தெரியும்.
இன்றைக்கி காலப்பட்டியில் டெய்லி கரூர் கேங்க ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இன்றைக்கி வந்து அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை, ஆனால் எல்லா அதிகாரமும் அவருக்கு தான். இல்லை பாதிக்கப்பட்டதார் பொன்முடி தான். தேவையில்லாமல் பொன்முடி வந்து ஒரு அரசியல் வாழ்க்கை வேற குறைய முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா இனிமேல் அவருக்கு பெருசாக அரசியல் இருக்கும் நமக்கு தெரியல. ஆனால் இவ்வளோத்தையும் மீறி திமுக 200 ஜெயிக்கும், 234 ஜெயிக்கும்னா என்ன உங்களுக்கு எண்ணம்? பாசிச பாஜக. இந்த பாசிச பாஜகங்கிறத காட்டி எவ்வளோ நாள் நீங்கள் ஓட்ட போகிறீங்க? இப்போ நம்ம சொன்னோம்ல, அங்கன்வாடி கட்டலை, கரெக்டுங்களா? இப்போ 1 கோடி ரூபா வந்து இது கொடுத்தாங்களே நம்ம எம்பிக்கள் நிதி, அதை எத்தனை எம்பிக்கள் செயல்படுத்தினீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். சரியோ தப்போ எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான். நான் நிறையா அவர் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஸோ அவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப நல்லா ரசிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய துக்குலக்கூடிய ஆசிரியர் ஸோ அவர் எம்பியாக இருக்கும்போது 1 ரூபா கூட யாருக்கும் அவர் கையில் எடுத்துக்கலிங்க. முழுக்க பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டினார். நம்ம அதாவது அவருடைய கொள்கை மோசமாக இருக்கலாம், அவர் என்ன பிஜேபியை தூக்கி பிடிப்பார், ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிப்பார். அது அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஊசி இறக்குற மாதிரி இருக்குவார். ஆனால் ஒன்று பாபர் மசூதி இடிப்பை கண்டித்தார். அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம். அது கருப்பு நாள்னு அட்டைப்படமே போட்டார். அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ இருக்க குருமூர்த்தியை பேசல, இவர் வந்து வேறு மாதிரி. இவர் வந்து மீடியேட்டர் வேலை பார்த்துட்ருக்கார். இவருக்கும் அவருக்கும் இல்லை மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனு உண்டு. அந்த வகையில் ஸோ பாராட்டப்பட்டவர். இப்படி போயிட்டு இருக்கும்போது இவ்வளோத்தையும் மறைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? விஜயை பற்றியும் பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சு விமர்சித்து பெரிய அளவுக்கு வீடியோ போடணும். விஜயுடைய பர்சனலை பற்றியே விமர்சித்து வீடியோ போடணும். இதான் இன்றைக்கி வந்து டார்கெட். அதுக்கு தான் இந்த பாடகர்லாம் இறக்கி விட்ருக்காங்க. சரி, இப்படியே போனால் எங்கே போய் முடியும்? 2026 நாம் தான் திமுக சொல்லி கொண்டிருக்கிறதுல இப்படியே போனால் திமுக ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். 2026 மட்டும் திமுக தோத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ, 2026 தோற்றால் திமுக அப்படிங்கிறதோட எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். ஏன்? கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 13 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தார். அது கலைஞர். இவங்க ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா 10 நாள் தாண்ட மாட்டாங்க. கட்சி கடகலத்து போயிடும். அவ்வளோ கோஷ்டி பிரச்சனை. எவ்வளோ மாவட்ட செயலருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அமைச்சருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனைகளின் மொத்த உருவம். பவர் இருக்கிறனால எல்லாம் ஒன்றா இருக்காங்க. சென்னையிலேயே ஒரு மாவட்ட செயலர் இன்னொரு மாவட்டம் சண்டை, அமைச்சருக்குள்ள சண்டை, இவங்களே அவங்கள போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதில் இடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வளைப்பதற்கான வேலை இவங்க ஈடுபட்டுருக்காங்க. ஏன்? அவங்க வாரிசு மாப்பிள்ளை யார் வீட்டுக்கும் போகல. ஏன்? அவங்கள மட்டும் மேலே டீலிங்கு. நம்ம எக்கெடுக்கட்டு போனால் என்ன நினைக்கிறாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு டீலிங் போவோம். பிஜேபியிடம் இவர்களும் டீலிங், அவர்களும் டீலிங். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அமித்ஷா ரொம்ப உறுதியாக இருப்பார். 2026 திமுக ஜெயிக்கக்கூடாது. அப்போ வரக்கூடிய காலங்களில் திமுகவுக்கு இன்னும் அடியை இறக்குவாங்க. ஏன்னா என்ன சொன்னார்? என்னமோ சொன்னார், எத்தனை ஷா வந்தாலும் தமிழகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பேசி தொட்டுப்பார் சீண்டிப்பார்னார். கரெக்டுங்களா? கடைசியாக வந்து பொன்முடி செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் வீட்டில் ரெய்டு. அதுக்கப்புறம் ஏன் வீடியோ போடலைன்னா தொட்டுட்டாங்க, அதான் வீடியோ போடல. அதே போல் இப்போ ஷா பற்றி வீராசமே பேசுகிறாரு. அடுத்து ஒரு அட்டாக் வரும்போது அமைதியாகிடுவார். அதுக்கப்புறம் ஷா பற்றி பேச்சு வராது. அதனால் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற கூடாரம் எந்த நிலைமையில் இருக்குது பதவி எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த நிதி ஒதுக்கியும் கட்டப்படாத இவங்க சொல்கிறாங்களே 273 அங்கன்வாடிகள் தணிக்கை, இந்த தணிக்கை அறிக்கையுடைய விஷயத்துக்கு என்ன சொல்ல வராங்க? இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ தணிக்கை அறிக்கையில் புகார் சொல்கிறத இது யாருக்காக? அப்போ எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குது கேட்டால் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் நம்பர் 1, ஊழலிலும் நம்பர் 1. இந்த பணம் எங்கேயே போச்சு? இப்போ எதுக்கு மறுபடியும் திருப்பி பணம் கேட்குறீங்க? ஏற்கனவே அவங்க கொடுத்ததுக்கு கணக்கு இல்லை, நீங்கள் கட்டவே இல்லை. நீங்கள் கட்டி இன்னொன்று மறுபடியும் நம்ம சொல்கிறாங்க, இது பிஜேபி சொல்லலை, தணிக்கைத்துறை தான் மறுபடி விவரமாக சொல்கிறோம். இதே தணிக்கைத்துறை தான் மோடி விமர்சித்தாங்க, அதையும் நம்ம பேசணும். டோல்கேட்டில் ஊழல் நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு அமைப்பு ஒருத்தருக்கு மட்டும் சாதகமாக தான் நம்ம சொல்லலாம். இது வந்து பிஜேபி அமைப்பு இல்லையே அவங்க சொல்கிறவங்க. சரி, இதுக்கு நீங்கள் வந்ததில்லை விஷயம், ஏன் நீங்கள் கண்டன அறிக்கை விட? மற்றதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலின் அரசாங்கம்னு ஆரம்பிக்கிறீங்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கு என்ன பதில்? உண்மையிலேயே அந்த ஃபண்டு வந்ததா இல்லையா? வராமல் அவங்க சொல்ல மாட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பேச மாட்டாங்க. யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஸ்டாலின் எகிரி அடித்த ஸ்டாலின், ஆளுநரை ஓட விட்ட ஸ்டாலின். ஆளுநர் அவர்கள் காஞ்சி மடத்துக்கு போனாங்க. இது பார்த்திங்கன்னா காஞ்சி மடம் உயர் ஜாதியினர்கிட்ட போய் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தப்பு தான் அவர் பண்ணுறது, அதெல்லாம் அவர் போடாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். சார், ஆளுநர் பண்ணுறது தப்பானா அவர் பண்ணுறது தவறு தான், மாற்று கருத்தில் துணைவேந்தர்களை வச்சு ஆளுநர் இருக்க வரைக்கும் திமுக சிக்கலே இல்லை. ஏன்? துணைவேந்தர்கள் மாநாடு அது ஒரு பக்கம் ஓடும், தமிழவர் இழிவுபடுத்திட்டார் அது ஒரு பக்கம் ஓடும். அதாவது ஆளுநரை வைத்து நன்றாக ஓட்டி கொண்டிருக்கிறது திமுக.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து இன்றைக்கி பிஜேபி என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும். அதிமுகவுடன் சேர்ந்தவங்க பிஜேபி அமைதியாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. என்டிஏ ஆட்சின்னு சொன்னவங்க அமைதியாகிட்டாங்க. எடப்பாடி வலிமை பெற்று கொண்டிருக்கிறார். விஜயும் அவர்களுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு மூடு விழா தான். முதல் எதிர்க்கட்சி தலைவர் ஆகும் உண்மைன்னு பாருங்கள். இதோ இல்லை நாங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டோம் திமுக சொல்லலாம், காலம் தான் பதில் சொல்லும். மீண்டும் சந்திப்போம். அந்த வீடியோ நிறையா போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.